ஆஃபீஸில் நான் இருந்தால் திடீர்னு கடன்காரன் வந்துட்டா ப்ரெஷர் ஆகிடும். இதேமாரி நான் ஓபி அடிச்சு என் கடன் தான் அதிகமாச்சு. அதனால தான் உங்களுக்கு சொல்கிறேன். ஆஃபீஸோ கடையோ வச்சுருந்தா ஃபேஸ் பண்ணுங்கள். அது அசிங்கம்னு நினச்சி, கஷ்டம்னு நினச்சி, பயந்து போய் நீங்கள் இந்த மாதிரி வெளியில் போக ஆரம்பிச்சின்னா, உங்களோட பிரச்சனை தெரிஞ்சிருச்சுன்னா ஸ்டாஃபுங்க வந்து மதிக்க மாட்டாங்க. அதுக்கப்புறம் அங்கே இருக்க ப்ரொடக்டிவிட்டி போயிடும். அதனால் நான் தயவுசெய்து சொல்கிறது என்னென்னா, முதல்ல பேனிக் ஆகாதீங்க. 2வது கடன்லேருந்து எஸ்கேப் ஆகணும்னு நினைக்காதீங்க. சம்பாதிச்சு தான் கடன் அடைக்க முடியும். இப்பயும் சொல்கிறேன், எந்த ஒரு டேஷ் பரிகாரங்கள் பண்ணாலும் ஒன்றும் பண்ண முடியாது. பரிகாரம் பண்ணுறதா இருந்தால் மனசுக்கு பண்ணுங்கள். சரியா? ஏதாவது லூசுத்தனமாக சொல்கிறதெல்லாம் கேட்டுட்டு அந்த மாதிரி பார்த்து டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. ஏன்னா ஒரு லூசு எனக்கே அதை பார்த்து எனக்கு அனுப்பிச்சிருக்கு. 12 மணிக்கு இதை செஞ்சால் கடன் அடைன்னு சொல்லிட்டு. இது எத்தனாயிரம் பேர் கடன் இருக்காங்க. பேசாமல் இது அம்பானிக்கு அதானிக்கு அனுப்பிச்சி வைக்கலாம். அந்த வெத்தலை வச்சது, மிளகு வைக்கிறதெல்லாம் அம்பானிக்கு அதானிக்கு சொல்லிக் கொடுங்க. ஏன்னா அவங்களுக்கே கடன் இருக்குது. இதுக்கு தான் இப்படி பண்ணுறாங்களோ, இதை திருந்தி தொலைய மாட்டாங்க போல இருக்குது. அடுத்த விஷயம், அந்த லாஜிக் என்ன அப்படின்னா, நீங்கள் ஒரு பிரச்சனையிலேருந்து வெளியில் வரணும்னு நினச்சி அந்த பிரச்சனையை நினச்சி